ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை மறந்துவிட்டு இறந்து போனவர்களை அழைக்கக்கூடியவர்கள், தர்காக்களிலே சென்று பிரார்த்திக்கக்கூடியவர்கள், உயிரோடு இருக்கிற ஷேகுமார்களிடத்திலே போய் தங்களுடைய கோரிக்கைகளை கேட்கக்கூடியவர்கள், அதை நியாயப்படுத்துவதற்காக சில வாதங்களை மக்கள் மத்தியில் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்க சரிதான், இது ஒண்ணு மார்க்கத்துக்கு விரோதமானது இல்ல, நாங்க சரியான வழியில தான் சென்று கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சில வாதங்களை எடுத்து வைக்கிறார்கள். அதுல ஒரு வாதம் என்ன என்று கேட்டால், அவுலியாக்கள் எனப்படுவோருக்கு கராமத்துன்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா? கராமத்துன்னு அற்புதம், அற்புதம் நிகழ்த்துகிற ஒரு தன்மை நல்லடியார்களுக்கு இருக்கிறது. அந்த தன்மையை பயன்படுத்தி அவர்கள் ஏன் நமக்கு உதவி செய்ய முடியாது, ஏன் நமக்கு நம்முடைய கோரிக்கைகளை அவங்க நிறைவேற்றி தர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை மக்கள் மத்தியில விதைக்கப்பட்டு கொண்டிருக்குது. இதுக்கு ஆதாரமாக என்ன சொல்வார்கள் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் வந்த நபிமார்கள் மிகச் சில சந்தர்ப்பங்களிலே சில அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். சில அற்புதங்களை மூசா நபி நிகழ்த்தி இருக்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் நிகழ்த்தி இருக்கிறாங்க, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள். இப்படி பல நபிமார்கள் தங்களுடைய வாழ்நாளின் போது சில அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். அதை ஆதாரமாக காட்டி, இதோ பாருங்கள் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட காரியம் நிகழ்ந்திருக்கிறதா இல்லையா? என்ன கேட்கிறாங்கன்னா, எப்பவும் மனிதராத்தானே இருந்தாங்க என்று நம்ம சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க என்று கேட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதம் நிகழ்த்தினாங்களா இல்லையா? கோகையில உட்கார்ந்து இருக்கும் போது எதிரிகள் கண்ணுக்கு தெரியாம அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா? அல்லாஹ் ஒரு அதிசயமான முறையில் அவங்களை காப்பாத்தினானா இல்லையா? பத்ர் போர்ல மலக்குகளை எல்லாம் துணைக்கு அனுப்பி மனித சக்திக்கு மிஞ்சின ஒரு வெற்றியை அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? கொஞ்சோண்டு பாலை கொண்டு போய் நிறைய பேருடைய பசியாத்துன்ற அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அற்புதத்தை அல்லாஹ் நிகழ்த்தினானா இல்லையா? மூசா நபிக்கு கடலை பிளந்தானா இல்லையா? பாறையில இருந்து நீரூற்றுகளை பீரிடை செய்து மூசா நபியுடைய உம்மத்துடைய தாகத்தை அல்லாஹ் தீர்த்தானா இல்லையா? கம்ப கைத்தடியை கீழே போட்டவன பாம்பாக மாற்றி ஒரு பெரிய அற்புதத்தை அல்லாஹ் மூசா நபியின் மூலமாக நிகழ்த்தி காட்டினானா இல்லையா? ஈசா நபி குஷ்டரோகியை குணப்படுத்தினாரா இல்லையா? பார்வை இல்லாதவருடைய பார்வையை தடவி கொடுத்த அந்த பார்வையை வரவழைச்சாரா இல்லையா? இப்படி எல்லாம் நபிமார்கள் மூலமாக அற்புதங்கள் நிகழும் பொழுது நீங்க என்ன எல்லாம் சாதாரணங்கிறீங்க, எல்லாம் மனிதரை போல வாழ்ந்தார்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை கிளப்பி விட்டு, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பொய் கிடையாது. இப்ப நான் சொன்ன இதெல்லாம் நடந்தது உண்மை. அல்லாஹ் நபிமார்களுக்கு என்ன செஞ்சான், இந்த மாதிரியான அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினான். அதெல்லாம் 100% உண்மை. இந்த உண்மைகளை வைத்துக் கொண்டு என்ன செய்வார்கள் என்று கேட்டா, நான் ஏற்கனவே சொன்ன அதுவும் உண்மை. அவர்கள் மனிதர்களாகவே இருந்தார்கள், அடி வாங்கினார்கள், உத வாங்கினார்கள், விரட்டப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், நோய்வாய்ப்பட்டார்கள், பல துன்பங்களுக்கு ஆளானார்கள், பல்லு உடைக்கப்பட்டார்கள், ரத்தம் சிந்தினார்கள், சொந்தக்காரர்களை பறிகொடுத்தார்கள், இளமையிலேயே தன்னுடைய உறவினர்களை எல்லாம் பெத்த பிள்ளைகளை எல்லாம் பறிகொடுத்தார்கள், அவர்களால் கையிற நிலையில் இருந்தார்கள், யார் என்று அறிந்து கொள்ள முடியாமல் இருந்தார்கள், விஷம் கொடுக்கப்பட்டார்கள். இப்படி எல்லாம் இதுவரைக்கும் சொன்னோமே அதுவும் உண்மை. இப்ப இன்னைக்கு உதாரணத்துக்கு சுட்டி காட்டுறோமே அதுவும் உண்மை. இப்ப என்ன செய்து விடுறாரு கேட்டா, நம்ம அதை மட்டும் சொல்ற மாதிரி இவங்க இதை மட்டும் சொல்லி இந்த மாதிரி நடந்திருக்குது, இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லி மக்களை என்ன செய்யறாங்க, அதனால அவுலியாக்கள்லாம் அந்த கராமத்து பண்ணத்தானே செய்வாங்க. நீங்க என்ன எல்லாம் ஒரே மாதிரி தான், மனித சக்திக்கு அப்பாற்பட்டு ஒண்ணுமே இல்லைங்கிறீங்க, மனித சக்திக்கு அப்பாற்பட்டு இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்க என்று சொல்லுவாங்க. இதுல சில விஷயங்களை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எல்லாம் அற்புதங்கள் நிகழ்த்தினார்கள் என்பதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் இருக்கக்கூடாது, நம்பணும். மூமின்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மூலமாக அல்லாஹ் சில அற்புதங்களை நிகழ்த்தினான் என்று நம்பணும். ஆனால் அவர்கள் நிகழ்த்திய அற்புதம் என்பது அவர்களுடைய நடவடிக்கைகளோடு ஒப்பிட்டு பார்த்தீர்களேயானால் 1,00,000 என்ற கணக்கில் கூட இருக்காது. எப்ப பார்த்தாலும் அற்புதமா பண்ணிக்கிட்டு இருக்கல. எப்பவாவது 23 வருஷத்து வாழ்க்கையில ஒரு 23 வருஷத்துக்கு எத்தனை மாசம் வருது,
எத்தனை நாட்கள் வருது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசுல நபிங்கிறாங்க, 63 வயசுல மௌத்தா போறாங்க. அப்ப 23 வருட காலம் இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய தூதரா வாழ்ந்திருக்காங்க. அதுக்கு முதல் வயசை விட்டுருவோம், 40 வயசு வரைக்கும் உள்ள வாழ்க்கையை விட்டுருவோம். 23 வருஷ காலம் அல்லாஹ்வுடைய தூதராக வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த 23 வருஷ காலத்துடைய மாதங்கள் எத்தனை, அந்த நாட்கள் ஆக்கினா எவ்வளவு, இத்தனை நாட்கள் எத்தனை காரியங்கள் செய்ய முடியும் அப்படிங்கறத ஒப்பிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அற்புதங்கள் எல்லாம் ஒரு நாள் அளவுக்கு கூட நிக்காது. இவ்வளவையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு நாள் கூட தேவைப்படாது. அவ்வளவுதான் அற்புதத்தின் அளவு. ரொம்ப 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 கம்மி. சாதாரணமா இப்ப பார்த்தாலும் பட்டினியா இருந்தாங்க, ஒரே ஒரு நாள் கொஞ்சோண்டு பால் வந்து நிறைய பேருடைய பசியாத்திற்கு உதவி இருக்கு. ஒரே ஒரு நாள், அவ்வளவுதான். ஒரு நாள் தான் வாழ்ந்தாங்களா உலகத்துல? இல்ல, 23 வருஷம் வாழ்ந்தாங்க. அதே மாதிரி தண்ணி இல்லாம தைமஞ்சைங்க எல்லாம் சட்டம் இருக்கு. கொஞ்சோண்டு தண்ணியில எல்லாரும் ஒளி செஞ்சு முடிக்கிறாங்க. ஒரு தடவை நடந்திருக்கு, ஒரே ஒரு டைம் நடந்திருக்கு அவங்க லைஃப்ல. இது தினம் நடந்துகிட்டு இருக்கல, தினம் நடந்துகிட்டு இருக்கல. ஒரு கையளவு தண்ணீர்ல ஒளி செய்வார்கள், 4 கையளவு தண்ணீர்ல குளித்து விடுவார்கள். அவ்வளவுதான் தண்ணி. பெருமானார் ஸல்லல்லாஹு தண்ணி கட்டியது இவ்வளவுதான். அப்ப என்னைக்காக நடந்திருக்குது. முதல் விளங்கி கொள்ளணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும், அவர்களுக்கு முன்னர் வாழ்ந்து மறைந்த நபிமார்களாக இருந்தாலும், அவர்கள் மூலமாக சில அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. அது எப்ப பார்த்தாலும் அவர்கள் அற்புதம் செய்தார்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. ரொம்ப 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 குறைந்த அளவு. 100 லட்சம் தடவை அடி வாங்கினா ஒரு தடவை அந்த அடி படாம அதிசயமா நிகழ்ந்துரும். லட்சம் தடவை அடி வாங்கிடுவாங்க, ஒரே ஒரு தடவை என்னமோ அந்த அடி உருவாம என்னமோ நடந்து போயிடும். இப்படி இந்த அளவு கணக்கு வச்சுக்கிறீங்களேன். இவ்வளவுதான் நடந்திருக்குது என்று கேட்ட அற்புதங்கள் பூராத்தையும் தொகுத்து ஒரு இந்த மாதிரி ஒரு 2 பக்கத்துல எழுதிப்படலாம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்த வாழ்க்கையே இது மாதிரி 50,000 பேப்பர்ல எழுதணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்த வாழ்க்கை 50,000 பேப்பர்ல எழுதுனா இந்த மாதிரி 2 பேப்பர்ல வர அற்புதம் இவ்வளவுதான். இந்த அளவுக்கு தான் நடந்திருக்குங்கிறத முதல்ல விளங்கிக்கணும். சரி, கொஞ்சமா இருந்தா நடந்துச்சா இல்லையா? கொஞ்சம் ரொம்பங்கிறது பேச்சு கிடையாது. அப்படி ஒரு எதிர்கேள்வி கேட்கலாம். கொஞ்சம் ரொம்ப எல்லாம் பேசக்கூடாது. இது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட காரியம் நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? அது எப்படி ஒரு டம்ளர் தண்ணீர்ல பால் வந்து இத்தனை பேருடைய பசியை தீர்க்கும்? என்னமோ நடந்துச்சு இல்ல, அவர் பயன்படுத்தாம இருந்திருக்காரு. அந்த சக்தி இருந்துச்சு அவர்கிட்ட, அவர் தேவையில்லைன்னு யூஸ் பண்ணாம இருந்தாரு. ஒரே ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டாரு. 100 தடவை யூஸ் பண்ணாம ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டாரு. அப்படி வச்சுக்கிறீங்களேன் என்று கேட்பார்களேயானால் இதற்கு திருமறை குர்ஆன் தெள்ள தெளிவாக பதில் சொல்லுது. பாருங்க, முதல் விளைவிக்கிற அற்புதத்தை பத்தி காஃபிர்ங்கிற சூராவுல 78வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வலகத் அர்சல்னா ருசுலம் மின் கப்லிக, நபியே உமக்கு முன்னர் பல தூதர்களை நாம் அனுப்பி இருக்கிறோம். மின்ஹும் மன் கஸஸ்னா அலைக, அவர்களில் சிலருடைய வரலாற்றை உமக்கு சொல்லி இருக்கிறோம். மின்ஹும் மல்லம் நக்சுஸ் அலைக, இன்னும் பலருடைய வரலாற்றை உமக்கு சொல்லவில்லை. சொன்னவங்க தான் மொத்தம் வாழ்ந்தாங்க நினைச்சுக்கிறாங்க. கொஞ்சம் நபிமார்களுடைய வரலாறு உமக்கு சொல்லி இருக்கணும், நிறைய பேருடைய வரலாறு உமக்கு சொல்லவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு, வமா கானலி ரசூலின், எந்த தூதராக இருந்தாலும் அவருக்கு முடியாது, ஐயாத்தியபி ஆயத்தின், எந்த ஒரு அற்புதத்தையும் கொண்டு வர முடியாது, இல்லா பிஇذنில்லா, அல்லாஹ்விடத்தில் அனுமதி பெற்றே தவிர, அல்லாஹ் அனுமதிக்கும் போதே தவிர எந்த நபியாக இருந்தாலும் அவரை சுயமா நினைக்கும் போதெல்லாம் ஒரு அற்புதத்தை செய்ய முடியாது. அற்புதங்கிறது அவர் செய்வது இல்ல, அல்லாஹ் வந்து சில நேரத்தில் அவன் இருக்கிறத காட்டுறதுக்காக வேண்டி வெளிப்படுத்துவான். இந்த வசனம் என்ன சொல்லுது? வமா கானலி ரசூலின், எந்த ஒரு தூதருக்கும் கிடையாது, ஆயத்தின், எந்த ஒரு அற்புதத்தையும் கொண்டு வர முடியாது, இல்லா பிஇذنில்லா, அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டே தவிர நடக்காது. அதே மாதிரி சூரத்துர் ரஅத் என்ற அத்தியாயத்தில் இடியோசை அப்படிங்கிற அத்தியாயத்தில் 38வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வலகத் அர்சல்னா ருசுலம் மின் கப்லிக, உமக்கு முன்னால் பல தூதர்களை நாம் அனுப்பி இருக்கிறோம். வஜஅல்னா லஹும் அஸ்வாஜம் வ துர்ரியா, அவர்களுக்கு மனைவி மக்களை நாம் ஏற்படுத்தி இருந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, வமா கானலி ரசூலின், எந்த தூதருக்கும் முடியாது, ஐயாத்திய பிஆயத்தின் இல்லா பிஇذنில்லா, அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம ஒரு அற்புதத்தையும் அவர்களால் செய்ய முடியாது அப்படின்ட்டாங்க. அதுக்கு அடுத்தது காலத்து ருசுலுஹும், முன்னர் வாழ்ந்த நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரத்து இப்ராஹிம்ங்கிற அத்தியாயம்